Hi dear students, welcome to Educar FC YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாராமெடிக்கல் நர்சிங் பார்மசி பிசியோதெரபி அலைடு ஹெல்த் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்ல நீங்க படிக்கிற படிப்பு கூட உங்களுக்கு ஃபியூச்சர்ல பயம் இல்லாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாராமெடிக்கல் கோர்சஸ் நர்சிங் பார்மசி அலைடு ஹெல்த் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிற காலேஜஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அது பெஸ்ட் காலேஜானு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத எப்படி முடிவு பண்றது அப்படிங்கறத டீடைலா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஃபுல்லா வீடியோவை பாருங்க. ஒரு பாராமெடிக்கல் கோர்சஸ் நர்சிங் பார்மசி பிபிடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலைடு ஹெல்த் கோர்சஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அந்த காலேஜுக்கு அப்ரூவல் அஃபிலியேட்டட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்ம டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ற கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, இந்த கவுன்சிலிங்ல வர எல்லா காலேஜுமே நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன், தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான். நீங்க கவுன்சிலிங் மூலமா எந்த காலேஜஸ்ல போனாலுமே அதுல வர காலேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அஃபிலியேட்டட் அண்ட் அப்ரூவல் காலேஜஸ் தான். நீங்க அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாமே வெரிஃபை பண்ணி தான் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அவங்களுக்கு கவுன்சிலிங்க்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ கவுன்சிலிங் மூலியமா போறவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் திங்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளம் இல்லை. மேனேஜ்மெண்ட்ல போறவங்க கவனமா பார்த்துக்கோங்க. தென் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அந்த காலேஜ்ல இருக்கா, இல்லைன்னா அந்த காலேஜ் மற்ற ஹாஸ்பிட்டல் கூட டை அப் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நர்சிங், டாக்டர் ஆஃப் பார்மசி, பிபிடி, ஒரு சில முக்கியமான அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல மெக்கானிக்கல் லேப், ஐடி பார்க் வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம மெடிக்கல் காலேஜஸ் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஆன் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். ஆன் ஹாஸ்பிட்டல் இல்ல அப்படின்னா அவங்க மத்த ஹாஸ்பிட்டல் கூட டை அப் பண்ணி இருக்கிறாங்களா, அதாவது அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, இத்தனை இயருக்கு எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி டை அப் ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படிங்கறத ப்ராப்பரா வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்க கவுன்சிலிங்ல போனாலும் சரி, மேனேஜ்மெண்ட்ல போனாலும் சரி, இத பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல எத்தனை பேட்ச் பாஸ் அவுட் ஆகி போயிருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, அந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் இயர் என்னது, தென் என்னெல்லாம் கோர்சஸ், என்னெல்லாம் ஸ்பெஷலைசேஷன், என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அதுக்கப்புறம் அங்க படிச்சவங்க எங்கெல்லாம் பிளேஸ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஒரு டாப் காலேஜஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம், யூனிவர்சிட்டி ரேங்கிங், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் அவங்க எஸ்டாப்ளிஷ் இயர், பாஸ் அவுட், அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை பத்தி தான் பாத்தீங்கன்னா நம்ம கேஎம்சிஹெச் எல்லாம் டாப் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறோம். கேஎம்சிஹெச் உடைய ஹாஸ்பிட்டல் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட பெட்டட் ஹாஸ்பிட்டல் தான் கேஎம்சிஹெச் ஓடது. அதே மாதிரி தான் அதுல அந்த டீச்சிங் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒரு காலேஜுக்கு போறோம், காலேஜா கவுன்சிலிங்ல செலக்ட் பண்றோம், சாய்ஸ் லிஸ்ட்ல வைக்கிறோம் அப்படின்னா கூகுள் பண்ணி பாருங்க அந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த காலேஜ்ல ஹாஸ்பிட்டல் இருக்கா, இல்லைன்னா அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் கூட டை அப் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில காலேஜஸ் பாத்தீங்கன்னா டை அப்பும் இருக்காது, ஆன் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்காது. நீங்க ஃபைனல் இயர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே டைரக்டா மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்கறது எந்த தப்பும் கிடையாது. அப்படி டைப் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கான அக்ரிமெண்ட்டை காமிங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு தான் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அட்மிஷன்ஸ் அப்படிங்கறத பண்ணணும். சோ ஒரு பெஸ்டான காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அப்ரூவல் அண்ட் அஃபிலியேட்டட், அது நம்ம கவுன்சிலிங்ல வர எல்லா காலேஜஸ்மே அப்ரூவல் அண்ட் அஃபிலியேட்டட் இருக்கும். தென் செகண்ட் திங்ஸ் நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ண வேண்டியது அந்த காலேஜ்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆனா இருக்குதா, அப்படி ஆன் ஹாஸ்பிட்டல்னா அது எத்தனை பெட்டட் ஹாஸ்பிட்டல், ஸ்பெஷலைசேஷனா, மல்டி ஸ்பெஷாலிட்டியா, சின்ன கிளினிக் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன் ஹாஸ்பிட்டல் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல டை அப் ஹாஸ்பிட்டல் இருக்குதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. தென் பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகி போயிருக்காங்க, பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கறது எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. இப்படிதான் நீங்க காலேஜ் செலக்ட் பண்ணணுமே தவிர இஷ்டத்துக்கு ஏதோ தெரிஞ்ச பேரா இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா காலேஜ்ல போய் நீங்க 4 இயர் கம்ப்ளீட் பண்ணி வெளியே வரும்போது ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல காலேஜ் நேம் சொன்னா கூட தெரியாத நிறைய காலேஜஸ் இருக்குது. சோ அதே மாதிரி வலையில விழாம ரொம்ப கேர்ஃபுல்லா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஏஐ இருக்குது, கூகுள், சாட் ஜிபிடி, கிளாட், அப்படி எக்கச்சக்கமான
முக்கியமான சோர்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணி ஒரு காலேஜ் நேம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் போடுறீங்க அப்படின்னா அதோட ரேங்கிங், அது எப்போ தொடங்கப்பட்டது, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, பர்சன்டேஜஸ், அதாவது பாஸ் அவுட் என்ன இருக்குது, அது பத்தின டீடைல்ஸ், ஹாஸ்பிட்டல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே ChatGPT, Claude, கூகுள்லயே வருது. சோ அதெல்லாமே அனலைஸ் பண்ணி அங்கனா அந்த காலேஜோட நம்பர், கான்டாக்ட் நம்பர் எடுத்து டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ண முடியாத பட்சத்துல AI போங்க. முதல் ப்ரிஃபரன்ஸ் டைரக்ட் விசிட்டிங் பெஸ்ட். ஏன்னா நம்ம கூகுள் போட்டோ மத்ததெல்லாம் வச்சு முடிவு பண்றதை விட டைரக்டா போயிட்டோம் அப்படின்னா நமக்கும் கிளியரா இருக்கும், அந்த காலேஜ் பத்தின உண்மை தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ இதெல்லாமே பண்ணிட்டு தான் நீங்க அட்மிஷன்ஸ் அப்படிங்கறது போடணும். சாய்ஸ் ஃபில்லிங்ல அந்த காலேஜ் வைக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த காலேஜோட ஃபீஸ் அப்படிங்கறதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் கெபாசிட்டி எவ்வளோ, அந்த ஃபீஸ் போக போக இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல ஃபிக்ஸட் ஃபீஸா அப்படிங்கறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ இப்படிதான் ஒரு பெஸ்டான காலேஜஸ் சூஸ் பண்றது. ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத உங்க பாராமெடிக்கல் படிக்கணும் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கல்வி சார் தகவல் பின்னிருந்தவர்கள் யூடியூப் சேனல், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்மே ஃபாலோ பண்ணிக்கோங்க.